ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் பார்க்கலாம். இந்த கரெக்ட் மேட்ச் ஆஃப் நேச்சுரல் ப்ராடக்ட் இன் காலம் 2 வித் காலம் 1 கேட்குறாங்க. டெர்பீன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேம்ஃபர் வந்து ஒரு டெர்பீன். அதுக்கப்புறம் ஆல்கலாய்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்கலாய்ட் வந்து ஸ்ட்ரிச்னைன். இப்போ இங்கே பாருங்க, டெர்பீன் வந்து கேம்ஃபர்ன்றது A4 இதில் ஒன்று இருக்குது, சியில் ஒன்று இருக்குது. அப்போ பி அண்ட் டி வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷன். அப்புறம் B1ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நமக்கு ஆல்கலாய்ட் என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல. அடுத்து C2 D3 இதுக்கு சியா டியான்னு தான் பார்க்கணும். சி வந்து ஸ்டீராய்டு. கார்டிசான் ஒரு ஸ்டீராய்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ நம்ம வந்து சிக்கு 2, டிக்கு வந்து 3. பாலிசாக்கரைடு ஒரு சிட்டின். ஸோ அப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். டெர்பின் வந்து கேம்ஃபர் தெரிஞ்சாவே 2 நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஸ்டீராய்டு வந்து கார்டிசோன் தெரிஞ்சிச்சுனாவே நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து கிடச்சிருது. ஸோ ஆல்ரெடி நம்ம படித்ததுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ பயப்படாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்து வந்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ ரெடியூசிங் சுகர். சுக்ரோஸ் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். சுக்ரோஸ் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பழைய கொஷினில். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ரியேஜன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரியேஜன் பேர் வந்து சாங்கர்ஸ் ரியேஜன். இந்த சாங்கர் ரியேஜன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, என் டெர்மினல் அமினோ ஆசிட் வந்து பிரிச்செடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த அமினோ ஆசிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சாங்கர் ரியேஜனில் இருக்க ஃப்ளூரினை வந்து இந்த NH2 வந்து போய் அட்டாக் பண்ணிவிட்டு HF வெளியே போயிடும். வெளியே போயிட்டு இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளூரிட் உட்காந்துக்கும். அப்புறம் இந்த என் டெர்மினல் வந்து இப்படியே பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணிட்டு இங்கே ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இங்கே ஒரு OH வரும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து பாருங்கள், சி தான் இதுக்கான ஆன்சர். மீதி எல்லாமே காணாமல் போயிட்டு இந்த இடத்துல ஒரு OH போட்டு இந்த NH கூட அந்த சாங்கர் ரியேஜனில் உள்ளது வந்து அப்படியே இது அட்டாச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணும். ஸோ சாங்கர் ரியேஜன் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். நைட்ரோ 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ளூரைட் இருக்குது. ஸோ இது கொடுத்தாங்க அப்படின்னாவே நம்ம வந்து என் டெர்மினல் அமினோ ஆசிடை க்ளீவ் பண்ணி நம்ம ஆன்சரை போட்டுடலாம். ஸோ வந்து சாங்கர் ரியேஜென்ட் எதுக்காகன்னு கேட்டாங்கன்னா கூட அதுவும் ஒரு ஆன்சர் பண்ணலாம். என் டெர்மினல் அமினோ ஆசிடை வந்து க்ளீவ் பண்ணுறதுக்காக. அடுத்து 4th கொஸ்டின், அது மேட்ச் பாருங்கள். கொலஸ்ட்ரால்னால் நமக்கு என்னென்னு தெரியும். ஸ்டீராய்டு வந்து ஒரு கொலஸ்ட்ரால், செல்லுலோஸ்னால் பாலிசாக்ரைடு, குயினைன் ஒரு ஆல்கலைடு. ஸோ இது மாதிரி நம்ம ஏற்கனவே படித்ததுலேருந்து தான் கேட்டிருப்பாங்க.